அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இவை நான்கும் எஞ்சாமை வேந்தர்க்கு இயல்பு. வள்ளுவர் அரசனை பற்றி என்ன சொல்கிறாருமா, ஒரு அரசன் எப்படி இருக்கணும்? அஞ்சாமை. ஒரு நாட்டுக்காரன் படையெடுக்க வந்துட்டா, ஐயோ படையெடுக்க வந்துட்டான்டா, போய் ஒளிஞ்சுக்கொண்டா, எல்லாரும் ஒளிஞ்சிங்கடா போர் வீரர்கள்லாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எவன் படையெடுத்து வந்தாலும் எந்த நேரமும் அவன் தயங்காமல் இருக்கணும், பயப்படாமல் இருக்கணும். அஞ்சாமை அப்படிங்கிறாரு. ஈகை, அதாவது மழை வெள்ளம் புயல் பசி பட்டினி வந்துட்டால் அந்த நாட்டு மக்களுக்கு இன்முகத்தோடு கொடுக்க தெரியணும். 2 அறிவு, இயற்கை அறிவு பெற்றவனாக இருக்க வேண்டும். படிச்சுட்டு அந்த அறிவு தேவையில்லை, இயற்கை அறிவு பெற்றவனாக இருக்க வேண்டும். ஊக்கம், எந்த நேரமும் சுறுசுறுப்பாக இருக்கணும். 12 மணிக்கு ஒருத்தன் படையெடுத்து வர்றான் ராத்திரின்னா கூட அந்த நேரமும் அவன் தயாராக இருக்கணும், எந்த நேரமும் ஊக்கமாக இருக்கணும். எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பு அப்படிம்பார். எஞ்சாமை என்றால் எந்த நேரமும் அவன் சுறுசுறுப்பாக இருக்கணும். இந்த 4ம் உடையான் தான் அரசானார்.